சாய்ரா, என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா? வாழ்க்கையில் எவ்வளவுதான் உழைத்து முன்னேறி நான் காசு பணம் சேர்த்தாலும் அது நல்ல முறையில் என்னிடம் இருப்பதே இல்லை. ஏதாவது ஒரு விஷயம் நடந்து அது என்னிடம் இருந்து போய்விடுகிறது. நானும் வசதியாகவும் நல்ல செழிப்பாகவும் வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் என்னால் வாழவே முடியவில்லை என்று நினைக்கிறாய். தங்கமே, நான் ஒன்று சொல்கிறேன், இதை நீ மறந்து விட்டாய். வாழ்க்கையில் எந்த அளவுக்கு தெய்வங்களை வணங்குகிறாயோ அதே அளவுக்கு உன்னுடைய வீட்டில் இறந்து போனவர்களையும் பித்ருக்களையும் வணங்க வேண்டும். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யவே இல்லை. நீ அவர்களுக்கு எந்தெந்த நாளில் எந்தெந்த திதியில் என்னென்ன வருகிறதோ, அவர்கள் இறந்த நாள் என்னென்னவோ அதை சரியாக பார்த்து அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்கள் உன் வீட்டு வாசலுக்கு வந்து எதிர்பார்த்து கொண்டு இருப்பார்கள். புரிகிறதா? திருப்திகரமாக மன நிறைவாக அவர்கள் உள்ளே வருவார்கள், நீ அனைத்து விஷயங்களும் செய்யும் பொழுதும். அப்பொழுது தேவையில்லாமல் எந்த ஒரு செலவும், தேவையில்லாத வீண் செலவெல்லாம் வராது. உன்னுடைய உழைப்பில் வரும் அனைத்து விஷயமும் உனக்கு நல்ல முறையிலேயே அமையும். தங்கமே, பித்ருக்கள் கவலையாக இருந்தால் வீட்டில் இருப்பவர்களும் கவலையாகத்தான் இருப்பார்கள். புரிகிறதா? நான் உனக்கு ஒன்றை சொல்கிறேன் என்றால் அதை நீ எடுத்துக்கொள். இப்பொழுது கேட்டுவிட்டு அடுத்த நிமிஷம் அதை அப்படியே விட்டு விட்டு செல்கிறாய். எதற்காக? அப்படி எதற்கு கேட்கிறாய்? தங்கமே, நான் ஒரு விஷயம் சொன்னால் அதை நீ கடைபிடிக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீ செய்யாமல் இருப்பது இதுதான். சீக்கிரமாக அதை திருப்திகரமாக செய்துவிட தவசங்கள் கொடுப்பதை செய். உன் வாழ்க்கையில் நீ எல்லா விஷயத்தையும் சரியாக செய்கிறாய், எல்லா தெய்வங்களுக்கும் செய்கிறாய். அதே மாதிரி இறந்தவர்களுக்கும் செய்தால்தான் வாழ்க்கையும் திருப்தியாக இருக்கும், நல்ல முறையில் வாழ்க்கையும் அமையும். நீ உன்னுடைய குடும்பம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதனால் தான் வந்து சொல்கிறேன். உன்னுடைய அப்பா நான். உன்னுடைய ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் என்ன நடக்கிறது, என்ன மாற்றம் ஆகிறது, அனைத்தையுமே நான் சொல்லி உனக்கான நல்ல விடைகளை உனக்கு தருவேன். சீக்கிரமாக பார். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து, ஒவ்வொன்றும் இல்லை, அனைத்து பிரச்சனைகளையும் எடுத்து நல்ல முறையில் உன்னை பேரும் புகழுடனும் வாழ வைப்பேன். நான் சொன்னதை மட்டும் சரியாக செய்து வா. தங்கமே, உனக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையும் வராது. உனக்கு ஒன்று தேவை என்றால் அதற்கு என்னென்ன தீர்வோ அதற்கு அனைத்தையுமே நான் சொல்லி உனக்கு நல்ல வழியை காட்டுவேன். தைரியமாக இரு.